வணக்கம் பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப என்னன்னா, நம்ம வீட்டுன்னு எடுத்துக்கிட்டோம். வீட்ல ஒரு நல்ல நாள் எப்பவும் சைவ உணவு சாப்பிடலாம். எப்ப அசைவ உணவு சாப்பிடலாம். அசைவ உணவு சாப்பிடும்போது விளக்கேத்துறது அப்படியே தெய்வ மனம் கமழ்ந்து இருக்கிறோம். அப்படி தெய்வ சக்தி நிறைந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல். அதே அசைவ உணவு சாப்பிடும்போது நம்ம சாமிகிட்டயே போக முடியல, சாமிகிட்டயே கும்பிட முடியல அப்படிங்கிற ஒரு தன்மை நம்மளுக்கு ஏற்படுத்துரும். இந்த 2க்கும் ஏன் இவ்ளோ நம்ம முரண்பாடு? அதனால சில பேர் அசைவ உணவு சாப்பிட்டா விளக்கே ஏற்றாதீர்கள் அந்த மாரி சொல்றாங்க. அது ரொம்ப பெரிய தவறு. ரொம்ப ரொம்ப பெரிய தவறு. அதாவது நம்ம இந்து மதம்ங்கிற தமிழ் மதம். தமிழ் மதத்தில் எந்த வேறுபாடுமே கிடையாதுங்க. உணவில் வேறுபாடு வைத்ததே கிடையாது. ஆனா நம்ம கும்பிடுற வழிபாடு முறைகள் ரொம்ப ரொம்ப டோட்டலி வேற. நம்ம கும்பிடுற இசைக்கி அம்மாள், பேச்சி அம்மாள் இந்த மாதிரி சிறு தெய்வ வழிபாடுகள் குழந்தையுடன் கையில் வைத்துக்கொண்டு ஒரு தாய்மையுடன் இருக்கிற ஒரு பெண்ணை வழிபடுவோம். ஒரு கன்னி பெண்ணை வழிபடுவோம். எல்லா விதமான பெண்கள் வழிபாடும் நம்மளுடைய தமிழ் மதத்தில் இருக்குது. அதனாலதான் இங்க சித்தர்கள் மகான்கள் எங்க தேடி வராங்கன்னா, தமிழ்நாட்டில் நிறைய சித்தர்கள் மகான்கள் இங்கதான் உட்கார்ந்துருக்காங்க. அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பவரை அவ்வளவு உணர்ந்திருக்காங்க. பாத்தீங்கன்னா இந்த தமிழ் மதத்தில் நம்ம மதத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய வழிபாட்டு முறையில் நான்வெஜ் உணவு முக்கியமான பங்காக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு சாமி கருப்பசாமியானா சரி, ஏதாச்சும் சாமிக்கு கொடுக்குறோம்னா கண்டிப்பா கிடா சாப்பாடு போட்டுதான் எல்லாருக்கும் கொடுப்போம். எல்லாமே ஏன்னா நம்ம அங்க ராகு தன்மையை அதிகப்படுத்துறோம். ஒருத்தருக்கு உடல் ஆரோக்கியம், உடல் ரொம்ப ஆரோக்கியத்தன்மை ரொம்ப இதா இருக்குன்னா, அப்ப நம்ம ஒரு கிடா நேர்ந்து விட்டு இவனை காப்பாத்திருங்க, காப்பாத்துனா நான் இந்த கிடா உங்களுக்கு சாப்பாடு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. நம்ம ஒரு மனிதாபிமானம் உங்களுக்கு கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த காலத்தில் ராஜாக்கள் ஒரு நாட்டை இன்னொரு நாட்டை வெல்லும் போது மனிதர்களை வெட்டி கொண்டார்கள். போருங்கிற முறையில் ஒருத்தர் மனிதர்களை அடித்து கொண்டு ஒருத்தர் உயிரை துச்சமாக மதித்து கொண்டு இருந்தோம். அப்போ அது உங்களுக்கு ஒரு பெருமை கௌரவம் அப்படிங்கிறது ஒரு இருக்கு. இப்ப கூட நம்ம எல்லையில் ஒரு 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 நம்ம நாட்டை காப்பாற்றுவதற்காக நம்ம அடுத்த நாட்டுல நம்ம காப்பாற்றுவதற்கு அங்க மனித உயிர்கள் போகுது அந்த மாதிரிலாம் இருக்குது. சரி, இந்த இதெல்லாம் வேணும். ஒரு ஒரு உணவு சைவம், சாத்வீக உணவு, ராஜச உணவு அப்படி சொல்லிட்டு நம்ம உணவு வகைகளில் பிரிவுகள் உண்டு. அதாவது கடினமான வேலை செய்யும் உடல் தின்னா அதோடைய தோல், அதாவது மனிதர்கள் தோல் திக்கா இருக்கும். எவ்வளவு வெயில் அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் அந்த அவங்களுடைய தோல் தடிமானாக இருப்பதுனால் அது அவங்களை காப்பாற்றி கொள்ளும். ரொம்ப உரத்த தோலா இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு உரத்த தோல் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக சைவ உணவு அவங்களுக்கு சூட்டபிள் ஆகாது. அவங்களுக்கு அசைவ உணவு தான் சூட்டபிள் ஆகும். அதனால அந்த தோலின் திண்மை, அதாவது அந்த தோல் சூரிய ஒளியை எவ்வளவு தாங்கும் தன்மை இருக்குதோ அதுக்கு தக்கன அவங்களுக்கு உணவின் மாற்றம் கண்டிப்பாக தேவைப்படுது. அதாவது சாத்வீகமாக உடலின் தோல் மென்மையாக ரொம்ப சாஃப்டா அவங்களுக்கு அசைவ உணவு தவிர்த்து சைவ உணவை எடுத்துக்கிறணும் அப்படிங்கறத முக்கியமானது. அதாவது ஒருத்தர் செய்யும் எப்ப தோல் திக்கா இருக்கும்னா அவங்க அதிகமாக வெயிலில் வேலை பார்ப்பவர்களாகவும் கடின உழைப்பாளிகளாகவும் தன்னே சுறுசுறுப்பாக போராளிகளாகவும் தன் உடல் பலத்தால் இந்த நாட்டை வெல்லணும்னா அவங்க அசைவ உணவு சாப்பிட்டுதான் ஆகணும். அப்போ இந்த மாதிரி அசைவ உணவு சாப்பிடுறவர்களுக்கு நம்ம சொல்லலாம் அசைவ உணவு சாப்பிடுறவர்களுக்கு கடவுளுடைய அருள் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீ விளக்கு ஏற்றாத அப்படின்னு சொல்லினா தவறாக ஆயிரும். அசைவ உணவுகள் உள்ளவர்கள் கடவுள் ஏற்றுக்கொள்வாருங்கிறதுக்காக தான் கண்ணப்பர் நாயனாரே அங்க நம்மள காமிச்சு கொடுத்தார். அசைவ உணவு சாப்பிடுறவர்களும் என்னுடைய தொண்டர்கள் தான், என்னுடைய பக்தர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாகுபாடு பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு அழகா கண்ணப்பர் நாயன்மார்களில் ஒருத்தராக ஆக்கினார். அதனால யாரையும் உணவை வைத்து இறை வழிபாடை பிரித்து பார்க்காதீர்கள். அந்த காலத்தில் இந்த உணவை வைத்து இறை வழிபாடை பிரித்து பார்த்த காரணத்தினால்தான் சில இனத்தினரே கோயிலுக்குள் விடாமல் தடையாக வைத்தீர்கள். அதை தகர்த்தெறிந்து வெளியே பெரிய போராட்டம் பண்ணி வந்துட்டீங்க. ஆனால் உங்களுக்கு யூடியூப் வழியாக பல வழியாகவும் அசைவ உணவை சாப்பிடாதீர்கள், அசைவ உணவு சாப்பிட்டால் உங்க வீட்டு விளக்கை ஏற்றாதீர்கள் சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு தடையை விடுவிக்கும்படி உங்க மனதிலே உங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங், ஒரு ஒரு தப்பு உணர்வை தூண்டும்படியாக உங்களை செயல்படுத்த வச்சுட்டாங்க. அந்த மாதிரி கிடையாது.
அசைவ உணவு சாப்பிட்டால் நீங்க விளக்கேற்றலாம். விளக்குங்கிறது, நெருப்புங்கிறது தனித்துவமான ஒளித்தன்மை உடையது. அது உங்க உள்ளத்தில் தோன்றும் ஒளியின் அளவை பொறுத்து தான் இருக்குது தவிர உங்க உடலின் உள்ள நீங்க சாப்பிடுற உணவின் வழியாக வருவது இல்லை. அப்படி அவங்க சொல்றது மாதிரி இருந்தால் மீனவர்கள், இந்த மாமிச வியாபாரிகள் இவங்கெல்லாம் எப்படி இந்து மதத்தையே கும்பிட முடியாதே, நம்மளோட தமிழ் மதத்தை கும்பிட முடியாதே. அப்போ இந்த மதத்துக்கும் இந்த தமிழ் மதத்தை யார் நீங்க வந்து அழிக்க முற்படுகிறீங்கன்னா, நீங்க அசைவம் உட்கொள்ளாதீர்கள், சைவம் தான் உட்கொள்ளணும் அப்படின்னா தமிழ் மதத்தை விட்டு விலகி போய் தான் அசைவ உணவை உட்கொள்ள முடியும். அப்படி பண்ணலாமா? பண்ணக்கூடாது இல்லையா? நம்மளுடைய தமிழ் மதம் நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம், நிறைய நற்கருத்துக்களை சொல்லுகிற மதம். இதுல வந்து எதுக்கு இந்த பாகுபாடு? இந்த பாகுபாடு நம்மளுக்கு இருக்கக்கூடாது. அதனால எல்லாரையும் ஒன்னாக அரவணைக்கும் ஒரே மதம் வந்து நம்ம மதம் தான். அதனால இந்த பாகுபாடு இருக்கக்கூடாது. தெய்வங்கள் வந்து நிறைய முறை பிள்ளைக்கறி சமைத்து கொடுத்தார் அப்படிங்கிற இதெல்லாம் வரும். அந்த மாதிரி போராட்டங்கள், நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு படிப்பனையாக வந்து உட்கார்ந்து காமிச்சு கொடுத்த விஷயங்கள் நம்மளுக்கு நிறைய இருக்கு புராண கதைகளே. அதனால அசைவ உணவு சாப்பிட்டால் நான் விளக்கேற்ற கூடாதா அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு. அசைவ உணவு சாப்பிட்டவர்கள் கண்டிப்பாக விளக்கேற்றலாம். நம்மளுக்கு நம்மளுடைய ஒளி தத்துவம், நம்மளுடைய உள்ளொளிய பெருக்கணும், நம்மளுடைய ஆத்ம சக்தியுடைய அளவை அதிகரிக்கிறோம், அது மட்டும் தான் முக்கியம். நம்ம உடலுடைய அளவை அதிகரிக்கவில்லை, நம்ம உள்ளொளியோட அளவு. உள்ளொளிக்கு இங்க வந்து அசைவமோ சைவமோ கிடையாது, இது பாகுபாடு கிடையாது. உங்களுடைய எண்ணங்களும் நல்ல செயல்களும் தான் உங்களுடைய ஒளியின் அளவை, உள்ளொளியுடைய அளவை அதிகரிக்கும் ஒழிஞ்சு மத்தபடி உணவினால் உள்ளொளி அதிகரிக்காது. அதனால எப்பவுமே இயற்கை சுழற்சி முறைன்னு ஒண்ணு இருக்குது. ஒரு ஒரு உயிர் வாழணும்னா அந்த உயிரை பயன்பாட்டில் இருந்தாதான் வாழ முடியும். அந்த உயிர் பயன்பாட்டு இல்லைன்னா அந்த உயிர் அழிவின் தன்மைக்கு போய்விடும். அதனால எந்த உயிர் வாழ்வாதாரம்னாலும் அதோடைய இனப்பெருக்கங்கள், அந்த உயிர் வாழணும்னா அதுக்கு நம்ம வந்து அது பயன்பாட்டில் இருக்கணுங்கிறத முக்கியமான விஷயம். ஆனா எல்லா ஜீவன்களும் இந்த உலகத்தில் வாழணும். ஒவ்வொரு மனிதனும் தன் பிறப்பில் ஒரு தியாகம் இருக்கும். எல்லா ஜீவனும் பிறப்பிற்குள்ள தியாகத்தோட தான் பிறக்குறாங்க. நம்ம வாழ்ந்தோம் இறந்தோம்னா அதுக்கு வலிமை இருக்காது. நம்ம வாழ்றது மத்தவங்க பிரயோஜனமாக வாழும். ஒரு தாய் வாழ்றான்னா தன் குழந்தைங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஒரு மகான்கள் வாழும்போது மத்த மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தன் வாழ்க்கையை யாருக்காச்சும் தியாகம் பண்ணி வாழும் போது அது வளமையான வாழ்க்கையாக மாறிவிடும். நம்ம கர்மாவுடைய அளவும் குறையும். இததான் நம்ம வந்து அசைவ உணவுகளிலும் இதுதான் நடக்கிற விஷயம். சரி, இப்ப வந்து இந்த அசைவ உணவு பண்ணிட்டு நான் விளக்கேற்றேன், கண்டிப்பாக விளக்கேற்றுங்கள். விளக்கேற்றுவதில் தவறு கிடையாது. ஏன்னா அங்க வந்து உங்களுக்கு சிலை வழிபாடு உங்க வீட்டுல இருக்கக்கூடாது. நான் ஆதியில இருந்தே சொன்னது, சிலை வழிபாடு இருக்கக்கூடாது. வெறும் போட்டோ வைத்து வழிபாடு பண்ணும் இடத்தில் அங்க வந்து போட்டோவுக்கு வந்து வலிமை அதிகம். அந்த போட்டோவுக்கும் ஒளியுடன் தன்மையுடன் நீங்க விளக்கேற்றும் போது அந்த போட்டோவில அந்த விளக்கின் ஒளி பதியும், அந்த கண்ணாடியில பதியும் போது அங்க ஒரு சக்தி கிரியேட் ஆகும் அந்த போட்டோக்குள்ள. அதுவே உங்களுக்கு மிகுந்த பவரா இருக்கும். அந்த பவரை மட்டும்தான் நீங்க உணரணும். நீங்க விளக்கேற்றும் ஒளியின் அளவு ரொம்ப முக்கியம், விளக்கின் தன்மை ரொம்ப முக்கியம். இதுதான் நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது. நீங்க உங்க மன தூய்மையுடன் உங்களுடைய எண்ணத்தில் யாரையும் தவறாக நினைக்காமல் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா, வீட்டில் உள்ளவங்க நல்லா இருக்கும், அவனுக்கு எடுத்துரு இவனுக்கு எடுத்துரு எண்ணத்தோடு விளக்கேற்றாதீர்கள். அதுதான் நெகட்டிவானது. எப்பவுமே எல்லாருமே நன்மை, நமக்கு தவறே செய்தால் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு விளக்கேத்துங்க. இல்லாட்ட உங்களுக்கு அந்த மனப்பான்மை இல்லையா, அவங்கள மறந்துருங்க. அந்த மனப்பான்மை இல்லைன்னா அவங்களுடைய உங்க எண்ணத்துல இருந்து அவங்களை எடுத்துருங்க. அவ்வளவுதான். வேற நெகட்டிவ் இல்லாமல் உங்களுடைய ஒளியின் அளவை நல்லா பவர்ஃபுல்லா ஆக்கிட்டு தியான முறையில் விளக்கேற்றினால் அந்த இடம் வந்து நீங்க உண்ட உணவை எல்லாம் தவிடுபொடி ஆக்கிவிடும். அசைவம் வந்து அங்க பெரிய தடையாக இருக்காது. நீங்க உண்மையான பக்தி மட்டும் தான் அங்க நிற்கும். அந்த பக்தியுடன் விளக்கேற்றுங்கள். அதே மாதிரி விளக்கேற்றும் போது அந்த காலத்துல எல்லாம் வந்து நல்லா சாயங்காலம் ஆனால் ஒரு 5 மணி ஆனோன மூஞ்சி கை கால் எல்லாம் கழுவி கொண்டு, மூஞ்சி கை வெறும் முகத்தை மட்டும் இல்ல, முதல்ல காலு முகம் கை எல்லாம் கழுத்து வரைக்கும் கழுவுவாங்க. கழுவிட்டு அப்படி இருக்கிற மஞ்சளை பூசிட்டு அப்படியே ஒரு குங்குமம் வைப்பாங்க. அந்த குங்கும மனமே அவ்வளவு மனமா இருக்கும். குங்குமத்தை வைத்து சிறிது மல்லிப்பூ தலையில வைத்து தன் வீட்டில் பூக்கக்கூடிய ஏதாச்சும் பூவையாச்சும் தலையில வச்சுட்டு அப்புறமா ஊதுபத்தி ஏற்றி வீடு ஃபுல்லா அந்த ஊதுபத்தியை காமிப்பாங்க. எங்க போட்டோ இருக்கு, எங்க இதெல்லாம் இல்ல, எல்லா ரூம்லயும் அந்த மனத்தை பரப்புவாங்க. ஊதுபத்தி காமிச்சிட்டு அதுக்கு சாமி ரூம்ல போய் அந்த ஊதுபத்தி வைப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு விளக்கேற்றி மனசார கடவுளை வேண்டிக்கிட்டு தண்ணி செம்புல எடுத்து வச்சுட்டு அவ்வளவுதான். இவ்வளவுதான் எளிமையான முறை, ரொம்ப எளிமையான விளக்கேற்று முறை. ரொம்ப ஆடம்பரம் எல்லாம் தேவையே. ஒரு ஊதுபத்தி 2 ஊதுபத்தி ஏற்றுங்கள், விளக்கு ஏத்துங்க, அவ்வளவுதான். கையார கும்பிடுங்க. நீங்க சாப்பிட்ட நான்வெஜ் எல்லாம் அதுல எங்க போகுதுன்னே தெரியாது.
அதனால உணவு வந்து இங்க தடை கிடையாது. உங்க மனம்தான் இங்க மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. மனத்தை பரிசுத்தமாக்குங்கள். யாருக்கும் கெடுதல் எடுக்காதீங்க. யாரையும் போட்டியா எடுக்காதீங்க. இங்க பொறாமைங்கிற வரியே வரக்கூடாது. அவ்வளவு தெய்வீக தன்மையோட நீங்க அந்த விளக்கேற்றி கும்பிடுறீங்கன்னா அவ்வளவு சக்தியும் உங்களே சேரும். எங்களால காலை மாலை 2 நேரம் விளக்கேற்ற முடியலன்னா எனக்கு தெரிஞ்ச மாலை மட்டுமாவது விளக்கேற்றுங்க. கோதூளி காலம்ங்கிற ரிட்டன் ஆகுற மாடு ரிட்டன் வயிறு ஃபுல்லா நிரம்பி இருக்கு இல்லையா? நிரம்பி இருக்கும்போது லட்சுமி வந்து அப்படியே வயிறு திருப்தியுடன் வர்ற மாதிரி அர்த்தம். அந்த நிரம்பி இருக்கும்போது நீங்க விளக்கேற்றும் போது அந்த வீட்டில் செல்வ நிலை ரொம்ப ரெட்டிப்பாகும். மன மகிழ்ச்சி ரொம்ப அதிகமாகும். ஒரு வீட்டில் ஒரு பெண்ணின் முகத்தை வைத்தும் அந்த வீட்டின் விளக்கை வைத்தும் அந்த பெண் எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிடலாம். அதனால அந்த மாதிரி விளக்கேற்றுங்கள். சில வீட்டுல விளக்கேற்றவே முடியாத சூழ்நிலை ஏற்படும். அப்ப வந்து நீங்க நினைக்கலாம், என்னது நான் விளக்கே ஏற்ற முடியலன்னா, அப்பவும் நீங்க துவண்டு போகாதீர்கள். நான் நான்வெஜ் சாப்பிடறதுனாலதான் இவ்வளவு தடையா இருக்குது, அதெல்லாம் இல்ல. சில பேருக்கு சிலருடைய ஜாதகத்தில் யாருக்கு குரு எந்த இடத்துக்கு, சில பேருக்கு வந்து கோயிலில் போய் வழிபாடு பண்ணுவதுதான் சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு வீட்டிலேயே வழிபாடு பண்ணணும்னு இருக்கும். சில பேருக்கு இயற்கை சார்ந்த வழிபாடு ரொம்ப பவரா இருக்கும். இயற்கை சார்ந்தனா மரம் செடிகளுடன் பேசுவது, காற்று ரசிப்பது, மலையுடன் பேசுவது, இந்த மாதிரி வழிபாடுகளை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி இறைவனை எல்லா திக்கிலும் எல்லா ஒளியிலையும் பார்க்க கற்றுக்கொண்டீங்கன்னா விளக்கின் ஒளியை மட்டும் இல்லாமல் எல்லா பக்கத்தையும் பார்க்கும்போது விளக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க வீட்டுல எரிய ஆரம்பிச்சிடும். அதனால இந்த முறைதான் எனக்கு விளக்கேற்றணும், இப்படிதான் இருக்கணும் நெறிமுறை கிடையாது. வீட்டில் விளக்கேற்றுங்கள். கோதுளி காலத்தில் விளக்கேற்றுங்கள். காலையில கோதுளி வரும், மத்தியானம் ஈவினிங் கோதுளி வரும். இந்த 2 நேரத்திலும் விளக்கேற்றுங்கள். அப்புறம் அபிஜித் நட்சத்திரம் 11:45 11:45 12:15 வரைக்கும் இருக்கு மத்தியானம். அந்த நேரத்துல ஒரு விளக்கேற்றுங்கள். இந்த மாதிரி 3 நேரம் விளக்கேற்ற முடிந்தால் விளக்கேற்றுங்க. நான் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டேன், இதை பண்ணி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது வந்து நம்மளுக்கு விளக்கேற்று முறைக்கும் உணவுக்கும் நிறைய இடைவெளி இருக்கு. நம்ம வந்து ஆத்ம சக்தியை பெருக்குவது மட்டும்தான் உங்களுக்கு முக்கியமானது. அதை விளக்கு மூலமாக அப்சர்வ் பண்ணிட்டு அந்த விளக்கின் ஒளியை உள்வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் உள்ள உங்களுடைய உள்ளொளி வந்து ரொம்ப பிரகாசம் அடையும். அதை வந்து தினமும் விளக்கேற்றி நம்மளுடைய மன சக்தியை வந்து ரொம்ப பலமாக்குறதுக்கு நம்ம முயற்சி பண்றோம். இதுதான் இங்க நடக்கிறது. மனசக்தி அதிகரிப்பதற்காக விளக்கேற்று முறை மிக மிக அவசியம். அதனால விளக்கேற்றி உடம்பில் மனசக்தியையும் வந்து யாரையும் எதிர்த்து நிற்கும் தன்மையையும் உங்களுக்கு அழகா கொடுப்பாரு இறைவன். நன்றி, வணக்கம்.